சரி. இப்ப நாங்க இந்த நாள்ல சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்புக்குள்ள நாங்க படிச்சுட்டு வர்ற இந்த தொடருடைய கடைசி அத்தியாயத்துக்கு வந்திருக்கிறோம். கடைசி வகுப்பு. சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்பில் இன்றைய நாங்க படிக்க வேண்டியது இயேசுவின் உயிர்த்தெழுதல். இதுவரைக்கும் இது 12வது வகுப்பு. இதுவரைக்கும் பார்த்ததுகள் நாங்க பார்த்தா ஆரம்பத்துல அறிமுகம் பார்த்திருக்கிறோம். பிறகு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பார்த்த நாங்கள் அது அவருடைய ஆரம்பம் அல்ல என்று சொல்லி, பிறகு இயேசு என்ற சொல்லுக்கும் கிறிஸ்து என்ற சொல்லுக்கும் இடையிலான வித்தியாசம் பார்த்த நாங்க மோசேயும் இயேசு எப்படி வித்தியாசப்படுறாங்க, கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்று பார்த்தனாங்க. இயேசு செய்த அற்புதங்கள், இயேசு சொன்ன உவமைகள், இயேசுக்கும் ஜெபத்துக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருந்தது, எப்படி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார், எங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் போன்ற விடயங்கள் நாங்கள் பார்த்து கொண்டோம். அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையிலான தொடர்புகள் பார்த்து கொண்டோம். பரிசுத்த ஆவியானவரை பத்தி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து கொண்டோம். அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனைகள், எப்படிப்பட்ட சோதனைகளுக்கு கூடாக இயேசு கிறிஸ்து போனார் அப்படின்னு நாங்க பார்த்து கொண்டோம். எல்லா விதத்திலும் எம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறவர் அப்படின்னு எபிரேயர் புத்தகத்துல இருக்குது. சோ அவர் எப்படிப்பட்ட விதமான சோதனைகளுக்கு கூடாக போனார் என்று பார்த்து கொண்டோம். அதே போல அவர் பட்ட பாடுகள், சரீர பிரகாரமான பாடுகள் மட்டுமல்ல, ஆவியிலும் ஆத்மாவிலும் உணர்ச்சி ரீதியாகவும் அவர் பட்ட பாடுகள், அதுகளை நாங்க பார்த்து கொண்டோம். இயேசுவின் மரணம் எப்படி நடந்தது, அதனுடைய ஒழுங்கு வரிசை என்ன, அது எப்படியாக நடந்தது, மரணத்தின் பொழுது என்ன நடந்தது போன்ற என்ன பேசினார் போன்ற விடயங்கள் நாங்க பார்த்து கொண்டோம். ஸோ இது எல்லாமே ரெக்கார்டிங் ஏற்கனவே நான் ஆன்லைன்ல போட்டிருக்கிறேன், அது குரூப்ல போட்டிருக்கிறேன். இன்றைக்கு நாங்க படிக்க போறது இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து. ஸோ இன்றைக்கு நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறபடியினால கொஞ்சம் வேகமா நான் போய் கொண்டிருக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்குள்ள இதை முடிக்க வேணும்ன்றதுனால. ஸோ யாருக்காவது இதுக்கு முன்னுக்கு நடந்த இது பார்க்க வேணுமா இருந்தால் நீங்க எங்களோட சேனல் தெரியும், நீங்க அதுல போயிட்டு பார்க்கலாம். குரூப்ல நான் லிங்க்ஸ் போட்டிருக்கேன், நீங்க அதை பார்க்கலாம். சரி. ஸோ இயேசுவின் உயிர்த்தெழுதல் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு நாங்க பார்க்கறதுக்காக நான் உங்களுக்கு வாசிச்சு கொண்டு வர சொன்னேன். மத்தேயு 28வது அதிகாரம், மாற்கு 16வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம், யோவான் 20ஆம் 21ஆம் அதிகாரங்கள். இந்த அதிகாரங்களை வாசித்து வந்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் சொல்றது இன்னும் அதிகமா புரியும். இந்த நாள் படிப்புக்காக நான் இந்த அதிகாரங்களை தவிர்த்து இந்த அதிகாரங்களை தவிர்த்து அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலிருந்தும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்கள் நான் எடுத்திருக்கிறேன். நான் படிச்சு கொண்டு போகக்குள்ள இடைக்கடையில நான் காட்டுறேன் எங்கெங்க என்னென்ன வசனங்கள் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி. ஸோ இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்று நாங்கள் படிக்கும் பொழுது இந்த நாள்ல ஆஹ், கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் ஒரு முக்கியமானது தான் இயேசுவின் உயிர்த்தெழுதல். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு அவர் 3 நாட்கள் என்று எடுக்கக்கூடாது, 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தது. மரித்ததிலிருந்து 3 நாட்கள் கடந்த பிறகு உயிர்த்தெழுந்தார் என்பது அல்ல. அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை நாங்கள் கவனம் வச்சு கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கிறது நல்லது. 1ஆம் நாள்ன்றது ஆயத்த நாள், அதாவது பெரிய ஓய்வு நாளுக்கு முதல் நாளாகிய ஆயத்த நாள். அது எங்களோட கேலண்டர் படி வெள்ளிக்கிழமை. அது அன்றைக்கு தான் அவருடைய மரணம் நடந்தது. அதுக்கான வசனங்கள் மார்க்கு 15:42, லூக்கா 23:54, முக்கியமா யோவான் 19:31. இந்த வசனங்கள்ல அவர் மரணித்த நாள் ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள், அதாவது ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்றைக்கு தான் அவருடைய மரணம் நடந்தது. 2ஆம் நாள் ஓய்வு நாள். ஸோ மரணம் நடந்தது ஆயத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் ஓய்வு நாள். ஸோ அந்த ஓய்வு நாள்ல எல்லாரும் ஓய்ந்திருந்தார்கள், எந்த நடவடிக்கைகளும் நடைபெறவில்லை. 3ஆம் நாள் வாரத்தின் 1ஆம் நாள். ஸோ அவர்களுடைய கேலண்டர் படி, அவர்களுடைய நாட்காட்டியின்படி ஓய்வு நாள் என்றது வாரத்தின் கடைசி நாள். ஸோ வாரத்தின் கடைசி நாள் ஓய்வு நாள், அதுக்கு அடுத்த நாள் வாரத்தின் 1ஆம் நாள். ஸோ அந்த வாரத்தின் 1ஆம் நாள்ல தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ஸோ வெள்ளி சனி ஞாயிறு எங்களோட கேலண்டர் படி பார்த்தா வெள்ளிக்கிழமை மரணம், சனிக்கிழமை ஓய்வு, ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல். இதுதான் எங்களுடைய கேலண்டர் படி பார்க்க போனோம். ஸோ அதுக்குரிய வசனங்கள்லாம் கொடுத்துருக்கேன். இப்படியாக தான் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் நடந்தது. மரணம் அடக்கப்படுதல் உயிர்த்தெழுதல் நடந்தது. ஸோ அவரோட உயிர்த்தெழுதல் சம்பவங்கள் நாங்கள் வாசிக்கும் பொழுது அது ஒழுங்கு வரிசையில் படுத்தி வாசிக்கிறது நல்லது என்று தோணிச்சு. அதனால நான் ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன். இந்த 4 அதிகாரங்கள் முக்கியமா, அதாவது மத்தேயு 28வது அதிகாரம், மாற்கு 16வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம், யோவான் 20வது அதிகாரம். இந்த 4 அதிகாரங்களிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் சம்பவங்கள் பகுதியா சில வேறுபாடுகளோட வித்தியாசங்களோட சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ அதுகள் எல்லாத்தையும் சரியான ஒழுங்கு வரிசையில் நாங்கள் அடுக்கி கொள்றது எங்களுக்கு நல்லதுன்னு தோணுச்சு. ஸோ அந்த ஒழுங்கு வரிசை எப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் முதலாவது மகதலேனா மரியாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலாவது மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறார். அதற்கு பிறகு மற்ற ஸ்திரிகள், மகதலேனா மரியாளோட வந்த மற்ற ஸ்திரிகளுக்கு காட்சி கொடுக்கிறார். அதற்கு பிறகு பேதுருவுக்கு காட்சி கொடுக்கிறார். அதுக்கு பிறகு எம்மாவு என்ற ஒரு கிராமத்துக்கு போய்கொண்டிருந்த 2 சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அதுக்கு பிறகு 12 காட்சி கொடுக்கிறார். அதற்கு பிறகு 11 காட்சி கொடுக்கிறார். அதுக்கு பிறகு திபேரியா கடல் என்று அழைக்கப்படுகிற கலிலேயா கடலில் 7 சீஷர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான ஒரு காட்சி. அதைத் தொடர்ந்து கலிலேயாவிலே ஒரு 500க்கு அதிகமானோருக்கு கலிலேயாவிலே காட்சி கொடுக்கிறார். யாக்கோபுக்கு காட்சி கொடுக்கிறார். அதை தொடர்ந்து அப்போஸ்தலர் எல்லாருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதையும் தொடர்ந்து அவர் உயர் எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட காட்சி. சோ இப்படி பார்க்க போனா இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தது உயிர்த்தெழுந்த பிறகு தான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று கொடுத்த காட்சி 11 இருக்கு. இதுல 8வது பாத்தீங்கன்னு சொன்னா கலிலேயாவில் காட்சி கொடுத்தலும் 500க்கும் அதிகமான சகோதரர் காட்சி கொடுத்ததும் நான் ஒன்றா போட்டிருக்கிறேன். அப்படி இல்லாம நீங்க அது ரெண்டையும் வேற வேறையா கூட சில பேர் புரிஞ்சு கொள்றாங்க. அப்படி எடுத்துக்கொண்டா மொத்தமா 12 வரும். இல்ல அது ரெண்டும் ஒரே சந்தர்ப்பத்தை தான் குறிக்குது எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு அப்படியும் கற்றுக்கொள்ளலாம். சோ இந்த 11 சந்தர்ப்பங்கள் அல்லது 12 சந்தர்ப்பங்கள் கிட்டத்தட்ட 10, சராசரியா 10 சந்தர்ப்பங்கள் எடுத்துக்கொண்டாலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த ஒழுங்குல தான் காட்சி கொடுத்திருக்கிறார். இந்த ஒழுங்குல தான் காட்சி கொடுத்திருக்கிறார். சோ எந்தெந்த வசனங்கள் இதை எங்களுக்கு உறுதிப்படுத்துது, எப்படி நாங்க இதை புரிஞ்சு கொள்றது, எப்படி எங்க நாங்க இதை கற்றுக்கொள்றோம்னு சொன்னா அந்த 4 அதிகாரங்கள்ல தான். மத்தேயு 28வது அதிகாரம், மார்க்கு 16வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம், யோவான் 20வது அதிகாரம். சோ இதுகள்ல தான் அவருடைய அந்த காட்சி கொடுத்தல் இருக்கு. சோ அது எப்படி நடந்தது என்ற ஒழுங்குதான் நாங்க இப்ப பார்த்து கொள்ள போறோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னா அந்த 4 அதிகாரங்களிலும் வருகிற விவரங்களை இந்த ஒழுங்கு வரிசையில நான் வசனங்களை ஒழுங்கமைச்சிருக்கிறேன், ஒழுங்குபடுத்தி போட்டிருக்கிறேன். இந்த 4 அதிகாரங்களுக்கு வசனங்களை இந்த ஒழுங்கு வரிசையில நான் ஒழுங்குபடுத்தி போட்டிருக்கிறேன். அந்த வசனங்களை நான் இப்ப ஷேர் பண்றேன் உங்களுக்கு வேர்ட் ஃபைல்ல. ஸோ வேர்ட் ஃபைல் உங்களுக்கு விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது விளங்காட்டி நீங்க சொல்லலாம். நான் நினைக்கிறேன் விளங்கணும் எல்லாருக்கும். நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ இதுல இயேசுவின் உயிர்த்தெழுதல் நாங்க ஆரம்பிக்கிறோம் மத்தேயு 28வது அதிகாரத்துல. மத்தேயு 28வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து ஆரம்பிச்சால், ஓய்வு நாள் முடிந்து 16வது அதிகாரத்தில் சலோமி என்பவள் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 23:55 24 மற்ற ஸ்திரீகள், வேறு ஸ்திரீகளும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்திரீகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள், நான் முதல்ல காண்பிச்ச மாதிரி நான் கதைக்கிறது கேக்குதானே? நான் கதைக்கிறது என்ன, மீட்டிங் ஆடியோ மே நாட் பி ஃபுல்லி ரெக்கார்டட் வை. நான் கதைக்கிறது கேக்குதானே? யாராவது பதில் சொல்லுங்க எனக்கு, நீங்க கதைக்கிறது கேக்குதான்னு பார்ப்போம். இந்த ஸ்பீக்கர்ல திடீர்னு பிரச்சனை வந்தது. கேக்குது பிரதர், கேக்குது. நீங்க கேக்குது. ஓகே, நீங்க கதைக்கிறது எனக்கு கேட்க இல்ல, ஆனா நான் கதைக்கிறது உங்களுக்கு கேக்குது. ஓ ஓ எந்த ஸ்பீக்கர்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, பரவாயில்ல. நான் கதைக்கிறது உங்களுக்கு கேக்குதானே? ஓகே ஓகே சரி சரி, நான் கண்டினியூ பண்றேன். இடையில ஏதாவது தடங்கள் வந்தா சொல்லுங்க, பார்ப்போம். மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாளிலே அவர்கள் கல்லறையை பார்க்க எப்ப போறாங்க, விடிந்து வருகையில் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது
என்ன நடக்குது? இப்ப இவங்க வந்து வீட்டுல இருந்து புறப்பட்டு கல்லறையை பார்க்க வந்து கொண்டிருக்கிறாங்க. கல்லறையை பார்க்க வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கல்லறைக்கு வந்து சேரல, ஆனா கல்லறை பார்க்க வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல 2வது வசனம், மத்தேயு 28 2வது வசனம் சொல்லுது, பூமி அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். நாங்க போன முறை இயேசுவின் மரணம் படிக்கும் பொழுது கடைசி சந்தர்ப்பமா நாங்க பார்த்தோம். மறுநாளில் சதி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம் இல்ல? அந்த ஓய்வு நாள்ல பிரதான ஆசாரியர்கள் செய்த சதி, பரிசேயர் செய்த சதி. என்ன பண்ணாங்க? சீஷர்கள் வந்து உடலை எடுத்துக்கொண்டு போய் விடுவாங்கன்னு சொல்லி அந்த கல்லறைக்கு முன்னால ஒரு பெரிய கல்லை வச்சு அந்த கல்லை சீல் பண்ணினாங்க, முத்திரை போட்டு விட்டார்கள் இல்லையா? அது நாங்க போன முறை பார்த்தோம் நாங்க. சோ இப்ப என்ன நடக்குது? அதுக்கு அடுத்த நாள், வாரத்தின் 1ஆம் நாள், அந்த வாசலில் இருந்த பெரிய கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல ஒரு தூதன் வந்து உட்கார்ந்து கொள்றான். சரியா? இது எப்ப நடக்குது? அந்த பெண்கள் வீட்டுல இருந்து புறப்பட்டு கல்லறைக்கு போய் கொண்டிருக்கிற நேரத்துல, அவங்க இன்னும் கல்லறைக்கு வந்து சேரல. சரியா? சரி. அவனுடைய ரூபம், இது மத்தேயு 28வது அதிகாரத்துல வாசிச்சு கொண்டிருக்க 3வது வசனம் சொல்லுது, அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். அப்ப அந்த கல்லறைக்கு முன்னால கல்லை வச்சு சீல் பண்ணினது மட்டுமல்ல, அதை பாதுகாக்கிறதுக்கு காவலாளரையும் வச்சிருக்கிறாங்க. சீஷர்கள் வந்து உடலை தூக்கிட்டு போகாம இருக்கிறதுக்கு காவலாளரையும் வைத்திருக்காங்க. ஆனா என்ன நடக்குது? ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி அந்த கல்லை தள்ளி அது கல்லுக்கு மேல உட்கார்ந்து அதை பார்த்த காவலாளர்கள் பயந்து மயங்கி போட்டாங்க. பயந்து மயங்கி போறாங்க. சரியா? சோ இது வந்து மத்தேயு 28வது அதிகாரத்துல அப்படி சொல்லியிருக்கு. அதே மாற்கு 16வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, நான் கேட்கலையா? Okay. மாற்கு 16வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அது 2வது வசனம் சொல்லுது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்துக்கு வந்து, யாரு? அந்த ஸ்திரீகள் கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்ப மத்தேயு சொல்றாரு இல்லையா, அவங்க புறப்பட்டு வந்தார்கள் என்று. அவங்க புறப்பட்டு வரக்குள்ள கதைச்சு கொண்டு தான் வராங்க. யாருமே கூட்டமா வரக்குள்ள தனியா சும்மா வர மாட்டாங்க, ஏதாவது கதைச்சு கொண்டு தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பெண்களும் கதைச்சு கொண்டு வராங்க. என்ன கதைச்சு கொண்டு வராங்க? இப்ப கல்லறை பூட்டி சீல் பண்ணியாச்சு. இப்ப எப்படி நாங்க ஏதோ தைரியத்துல நாங்க வந்துட்டோம், ஆனா எப்படி இப்ப உள்ளுக்கு கல்லறைக்குள்ள போயிட்டு பாக்குறது? அதுதான் சீல் பண்ணி இருக்குது. அந்த கல்லை தள்ளுறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லையே. இந்த பெண்கள் பேசிக்கொண்டு வராங்க. அந்த கல்லை தள்ளுறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லையே. எப்படி யார் அதை தள்ளி போடுறதுன்னு யோசிச்சு கொண்டு வராங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது, அங்க ஒரு தேவதூதன் வந்து அந்த கல்லை தள்ளி அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறான். அதை பார்த்து காவலர்கள் பயந்து வாங்கி போனாங்க அப்படிங்கிறது தெரியாது. சோ இப்படி சொல்லி கொண்டு இவங்க வராங்க. அந்த மார்க் 16வது அதிகாரத்துல அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அந்த தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அப்ப இப்படி பேசிக்கொண்டு வந்து வந்து கிட்டத்துல வந்து பார்க்கும் பொழுது தூரத்துல இருந்து அவங்க அந்த ஓரளவு பார்வைக்கு தெரியக்கூடிய ஓரளவு தூரத்துக்கு வந்து தூரம் இருந்து எட்டி பார்க்க ஏறிட்டு பார்க்கும் போது கல் திறக்கப்பட்டிருக்கிறத கண்டுட்டாங்க. வந்து அந்த தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? கல் திறக்கப்பட்டிருக்கிறத தள்ளப்பட்டிருக்கிறத கண்டுட்டாங்க. அப்ப இவர்கள் இந்த பெண்கள் வீட்டுல இருந்து புறப்படக்குள்ள யோசிச்சு கொண்டு வராங்க, யார் இந்த கல்லை தள்ளுறது, எப்படி நாங்க உள்ள போயிட்டு பாக்குறோம் யோசிச்சு கொண்டு வராங்க. இவங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு வர்ற சமயத்துல அங்க ஒரு தேவதூதன் வந்து கல்லை புரட்டி உட்கார்ந்தாச்சு. இந்த காவலர்கள் பயந்து மயங்கிட்டாங்க. இப்ப இவர்கள் பெண்கள் கிட்ட வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு தூரத்துக்கு வரக்குள்ளேயே கல்லறை பார்த்து கொண்டே வராங்க. தூரத்துல பார்த்தா கல் தள்ளப்பட்டிருக்கிறத பார்த்துட்டாங்க. அப்படியே நாங்க யோவான் 20வது அதிகாரத்துக்கு வந்தா 1வது வசனம் சொல்லுது, அப் மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். இப்ப இங்க போக்கஸ் வந்து மகதலேனா மரியாளை பத்தி மட்டும்தான் வருது. மற்ற அதிகாரங்கள் வாசிக்கும் பொழுது எல்லா பெண்களும் அதை பார்த்தார்கள். இங்க பன்மையில சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் ஏறிட்டு பார்க்க பொழுது. அப்ப எல்லா பெண்களும் அதை பார்க்கறாங்க, கல்லறை தள்ளப்பட்டிருக்கிறத. அந்த பெண்களோட தான் மகதலேனா மரியாளும் வருகிறாள். ஆனால் இந்த போக்கஸ் வருது இப்ப 20வது அதிகாரத்துல யோவான்ல, மகதலேனா என்ன மரியாள் அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறத பார்த்த உடனே போட்டிருக்க கண்டால், இந்த லைன் தான் முக்கியம். உடனே அவள் ஓடி, உடனே
அவள் ஓடி. அப்ப தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுதே இந்த பெண்கள் எல்லாம் கல்லறைக்கு முன்னுக்கு வைக்கப்படுற இந்த தள்ளப்பட்டிருக்கிறத பார்த்த உடனே மகதலேனா மரியாள் மட்டும் திரும்ப ஓடுறான். மகதலேனா மரியாள் மட்டும் திரும்ப ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடமும் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். மகதலேனா மரியாள் இதை பார்த்த உடனே, கல் திறக்கப்பட்டிருக்கிறத பார்த்த உடனே, தள்ளப்பட்டிருக்கிறத பார்த்த உடனே அவ ஓடி போயிட்டு பேதுருவுக்கும் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன், யார் அந்த சீஷன்? யோவான். இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் சொல்லப்படுபவன் யோவான். ஆசிரியர்கள், சுவிசேஷங்களை எழுதிய ஆசிரியர்கள் பத்தி படிக்கக்குள்ள படிச்சனாங்க இல்ல, யோவானுக்கு இன்னொரு பேர் அப்படி இருக்குண்டு. ஸோ யோவான். ஸோ யோவானும் பேதுருவும் கிட்ட போயிட்டு சொல்றா, மரியா மகதலேனா மரியாள் இப்படி எடுத்துக்கொண்டு போய்விட்டாங்க. இவ கெஸ் பண்றா, கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறத பார்த்த உடனே யூகிக்கிறா உடல் இருக்காது, எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனால அவ வந்து திரும்ப பேதுருவுக்கும் யோவானுக்கும் சொல்றா இப்படி நடந்துட்டு இருக்கு. யார் வர்றது? மகதலேனா மரியாள். மற்ற பெண்கள் அங்கதான் இருக்கிறாங்க. சரியா பாருங்க, யோவான் 23ல அப்பொழுது பேதுரும் மற்ற சீஷனும் கல்லறை இடத்துக்கு போகும்படி இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். அப்ப பெண்கள் எல்லாம் காலையில போறாங்க பேசிக்கொண்டு யார கல்ல தள்ளுறதுண்டு. அங்க பார்த்தா ஒரு தூதன் கல்ல தள்ளிட்டு அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க, காவலார்கள் மயங்கி விழுந்துட்டாங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது கல்ல தள்ளப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க. அதுல மரியாள் ஓடி போயிட்டு பேதுருவுக்கும் யோவானுக்கும் சொல்றா விவரத்தை. இப்ப லூக்கா 24 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாங்க வாசிச்சோம்னு சொன்னா, வேறு சில ஸ்திரிகளோடும் கூட அந்த பெண்கள் எல்லாரும் கல்லறையிடத்துக்கு வந்தார்கள். பெண்கள் சில பேர் சொல்லி அவர்கள் வேறு சில ஸ்திரிகளோடும் கூட அந்த கல்லறையிடத்துக்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் தள்ளப்பட்டிருப்பதை கண்டு உள்ளே பிரவேசித்து, யாரு? இந்த பெண்கள். மற்ற பெண்களை பத்தி தான் இங்க விவரம் சொல்லப்பட்டிருக்கு லூக்கா 24 அதிகாரத்துல. சரியா, அந்த ஸ்திரிகளோட வந்தவர்கள் கல்லறை அடைத்திருந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். இப்ப மரியாள் திரும்ப வீட்டுக்கு ஓடி வர்றா பேதுரு இருக்கிற இடத்துக்கு. மற்ற பெண்கள் கல்லறைக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. மற்ற பெண்கள் கல்லறைக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. சரியா, மற்ற பெண்கள் கல்லறைக்குள்ள போயிட்டு பார்த்தா கல்லறைக்குள்ள பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நிற்கிறார்கள். அவர்கள் அருகில், இவங்க கல்லறைக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க கல்லறைக்கு அருகில 2 பேர் நிக்கிறாங்க. சரியா, மற்ற பெண்கள் அருகில். அந்த ஸ்திரிகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரே, நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தால் மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டுமதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்ப போய், அப்ப பெண்கள் எல்லாம் இப்ப கல்லறை விட்டு திரும்ப போறாங்க. அப்ப இந்த காட்சி திரும்ப நாங்க கற்பனை செய்து பார்த்து எங்களோட சிந்தையில சித்தரிச்சு பார்த்தா, வீட்டுல இருந்து எல்லா பெண்களும் வராங்க பேசிக்கொண்டு யார் கல்ல தள்ளுறேன்னு. ஆனா இங்க ஒரு தூதன் கல்ல தள்ளிட்டு கல்லுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறான். அதை கண்டு காவலர்கள் பயந்துட்டாங்க. இவங்க தூரத்துல இருந்தே பாக்குறாங்க கல் தள்ளப்பட்டிருக்கு. மரியாள் ஓடி போய் பேதுருக்கு நியூஸ் சொல்ற அந்த நேரத்துல மற்ற பெண்கள் கல்லறைக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. கல்லறைக்குள்ள 2 தேவ தூதர்கள் 2 பக்கம் நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் அவரை இங்க தேடுறீங்க? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தந்தார், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறாருன்னு சொல்றாங்க. அப்ப அதை கேட்டுட்டு அந்த பெண்கள் இப்ப கல்லறையை விட்டு திரும்பி வாராங்க. கல்லறை விட்டு திரும்பி வாராங்க. இப்ப யோவான் 20வது அதிகாரத்துல நாங்க மத்த பக்கம் இப்ப கல்லறை கிட்ட போன மற்ற பெண்கள் கல்லறை விட்டு திரும்பி வர்ற டைம்ல இங்க மரியாளுடைய செய்தியை கேட்ட பேதுரும் யோவானும் என்ன பண்றாங்க? வீட்டுல இருந்து திரும்ப ஓடி வராங்க. வீட்டுல இருந்து ஓடி வராங்க. பேதுரு யோவான் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல, பேதுருவை பார்க்கல மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்துக்கு வந்து, பேதுருவும் யோவானும் ரேஸ் வச்சு வராங்க. அதுல யோவான் முந்தி ஓடிக்கொண்டு வராரு. கொஞ்சம் யங் போல இருக்கு. பேதுருவை விட யோவான் கொஞ்சம் யங்கா இருக்க சான்ஸ் இருக்கு. வயது குறைஞ்சவரா இருக்கலாம், பேதுரு கொஞ்சம் வயது கூடினவரா இருக்கலாம். ஸோ ஓடிக்கொள்ள முடியல பேதுருவுக்கு. யோவான் ஓடி வந்துட்டாரு.
அதற்குள்ளே குனிந்து பார்க்கிறான், கல்லறைக்குள்ள குனிந்து பார்க்கிறான். இப்ப மத்த பெண்கள் போயிட்டாங்க. கல்லறைக்குள்ள எட்டி பார்த்த, கல்லறைக்குள்ள போயிட்டு பார்த்த மத்த பெண்கள் போயிட்டாங்க. பேதுரும் யோவானும் கல்லறைக்கிட்ட வர்ற டைம்ல மத்த பெண்கள் எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. சோ இவன் குனிஞ்சு பார்க்கறான் யோவான். ஆனா உள்ளுக்கு போக பயம். யோவானுக்கு உள்ளுக்கு போக பயம் போல இருக்கு. உள்ளுக்கு போகல. அவன் குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ள பேதுரு கொஞ்சம் தைரியசாலி தானே. அவன் கொஞ்சம் வயசு போனாலும் கொஞ்சம் தைரியசாலி. So அவன் அவன் கல்லறைக்குள்ள போறான். அவன் கல்லறைக்குள்ள போயிட்டு சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்துக்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அப்ப பேதுரு உள்ள போனதுக்கு பிறகுதான் யோவானுக்கு தைரியம் வருது உள்ளுக்கு போறது. அவனும் உள்ளுக்கு போயிட்டு விசுவாசிக்கிறான். சோ மற்ற பெண்கள் எல்லாம் உள்ளுக்கு போயிட்டு தேவதூதர்களோட பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போன பிறகுதான் பேதுரும் யோவானும் திரும்ப வாராங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே, மரியாளுக்கு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு பேதுரையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும் தானே. அந்த டைம்ல தான் மற்ற பெண்கள் கல்லறைக்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் கொண்டிருக்காங்க. வேற வேற ரோட்ல போயிருப்பாங்க போல இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சிருக்க மாட்டாங்க போல இருக்கு. வேற வேற ரோட்ல போயிருப்பாங்க போல இருக்கு. சோ முந்தி கல்லறை இடத்துக்கு வந்த மற்ற சீஷனும் இப்ப பேதுரும் யோவானும் கல்லறைக்குள்ள போயிட்டு பார்க்கறாங்க. பிறகு 9ஆம் வசனத்துல அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்களை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டும் என்ற வேத வாக்கியங்களை இன்னும் சீஷர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள். யாரு? பேதுரும் யோவானும் வந்து பாக்குறாங்க, கல்லறைக்குள்ள யாரையும் பார்க்கல, திரும்பி போயிட்டாங்க. சரியா? அவர்கள் இந்த இந்த வசனத்தில் சொல்லப்படுது, அவர்கள் எதையும் யாரையும் பார்க்கல, திரும்பி போயிட்டாங்க. ஆனா லூக்கா 24 இப்ப நாங்க இது பார்த்தது எங்க? யோவான் 20ஆவது அதிகாரத்துல. லூக்கா 24 என்ன சொல்லப்படுது? 12ஆவது வசனம் பேதுருவை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. யோவான் புத்தகத்துல பேதுரு யோவான் என்ற 2 பேரும் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் லூக்கா 24 பேதுருவை பத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்கு. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அப்ப திரும்பி போற டைம்ல பேதுரு தனக்குள்ள யோசிச்சு கொண்டு போறான். இது எப்படி நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும் என்று அவனும் ஆச்சரியப்பட்டு நம்ப முடியாம போறான். சரியா? அது கொஞ்சம் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. சோ ஒரு பெண்கள் கூட்டம் வருது, கழிச்சு கொண்டு எப்படி நாங்க கள்ள தள்ளுறதுன்னு யோசிச்சு கொண்டு, ஆனா அங்க ஏற்கனவே ஒரு தேவதூதன் கள்ள தள்ளிட்டான். காவலாளர்கள் பயந்து கிடக்கலாம், மயங்கி கிடக்கலாம். தூரத்துல இருந்து பார்த்தா கல் தள்ளப்பட்டிருக்கு. அதை பார்த்து நீங்க மரியாள் பேதுரு யோவானை கூட்ட போறா. அந்த டைம்ல உள்ளுக்குள்ள போறாங்க இந்த மற்ற பெண்கள். அங்க போனா 2 தேவதூதர்கள் இருக்காங்க 2 பக்கத்துலயும். அதை பார்த்துட்டு திரும்பி வராங்க. அந்த தேவதூதர்களை காய்ச்சிட்டு அந்த பெண்கள் திரும்பி போன பிறகு பேதுரும் யோவானும் வாராங்க. அவங்களோட மகதலேனா மரியாளும் திரும்ப வந்திருக்க கூடும். சரியா? சோ அங்க வந்து பேதுரு எதையும் பார்க்கல, யோசிச்சு கொண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டு பேதுரும் யோவானும் திரும்பி போறாங்க. அதுல பேதுருவை பத்தி ஸ்பெஷலா எழுதியிருக்கு. அவன் தனக்குள்ளே ஆச்சரியப்பட்டு கொண்டு யோசிச்சு கொண்டு போறான். இப்ப மார்க்கு அதை எப்படி எழுதுறாருன்னு சொன்னா, மார்க்கு 16ஆவது அதிகாரத்து வாரத்தில் 1ஆம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். இதுவரைக்கும் நாங்க பார்த்த காட்சிகள்ல எங்கேயுமே இயேசு கிறிஸ்து தோற்றம் அளிக்கல. ஒரு தூதன் கல்லுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறான், 2 தூதர்கள் கல்லறைக்குள்ள இருந்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து இன்னும் யாருக்கும் தோற்றம் அளிக்கல. மார்க்கு 16:9 வசனம் சொல்லுது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலை இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்குத்தான் முதல் இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆகிறார். அவர் எப்படி அந்த மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் ஆனார் என்றது யோவான் 20ஆவது அதிகாரத்துல 11ஆவது வசனத்திலிருந்து சொல்லப்படுது. சோ அந்த 11ஆவது வசனத்தை வாசிச்சால், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். இப்ப பேதுரும் யோவானும் வந்து உள்ளுக்கு எட்டி பார்த்துட்டு உள்ளுக்கு போயிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பேதுரு யோசிச்சு கொண்டே போறாரு வீட்டுக்கு. ஆனா மரியாள் கல்லறையிலே, இப்ப வந்த பெண்களும் போயிட்டாங்க, மற்ற பெண்களும் போயிட்டாங்க, பேதுரும் யோவானும் திரும்பி போயிட்டாங்க. ஆனா மரியாள் மட்டும் கல்லறைக்கிட்டயே நிக்கிறான். அவருக்கு திரும்பி போக மனசு இல்லை, அதை விட்டுட்டு போக மனசு இல்லை. அந்த மகதலேனா மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, அந்த மகதலேனா மரியாள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்க்கும் பொழுது
இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். முதல்ல பெண்கள் எப்படி இருந்தாங்க? முதல்ல பெண்கள் உள்ளுக்கு போயிட்டாங்க. உள்ளுக்கு பெண்கள் போயிட்டாங்க. அந்த பெண்களுக்கு அருகில தான் அந்த வெள்ளை அடிச்சவங்க 2 பேர் இருந்தாங்க. அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுது இல்லையா? லூக்கா 24வது அதிகாரத்துல ஆஹ் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே, பெண்கள் அருகே நின்றார்கள். ஆனா இப்ப மகதலேனா மரியாள் குனிந்து உள்ளுக்கு பார்க்கும் போல, அவ உள்ளுக்கு போகல. மகதலேனா மரியாள் உள்ளுக்கு போகல. வெளியில இருந்து குனிந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்துல தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்க கண்டார். ஒருவேளை அதே தூதர்களாகவும் இருக்கலாம், வேறு தூதர்களாகவும் இருக்கலாம். ஆனா இப்ப அவர்கள் இருக்கும் இடம் வித்தியாசம். முதல்ல பெண்கள் உள்ளுக்கு போயிருந்தாங்க. அந்த பெண்களுக்கு அருகில தான் அந்த தூதர்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப மரியாள் உள்ளுக்கு போகவில்லை. வெளியில இருந்து குனிந்து பார்க்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து உடல் இருந்த இடத்துல தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க? ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவள் என்ன சொல்றா? என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்ப மரியாள் இன்னும் அந்த மைண்ட்ல தான் இருக்கிறா. என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போயிட்டார், இயேசு கிறிஸ்து உடல்ல எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க என்று தான் அவருக்கு யோசனையா இருக்கு. அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. எப்படியாவது இந்த உடலை பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் மரியாள் இருக்கிறான். எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும், எப்படியாவது அதை பார்க்கணும் என்ற ஆசையில தான் இருக்கிறான். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி, இன்னும் கல்லறைக்கு வெளியில, அவ உள்ளுக்கு போகலையே, குனிந்து பார்த்தாள்னு தான் இருக்கு. கல்லறைக்கு வெளியில் அந்த வாசப்படியில இருந்து இதுக்குள்ள பின்னுக்கு திரும்பி சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். பின்னுக்கு திரும்பினா இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியவில்லை. யாரோ ஒருத்தர் இருக்கிறதாகத்தான் யோசிக்கிறார். பின்பு இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றால், அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, இயேசு உடலைத்தான் இவ யோசிச்சு கொண்டிருக்கிறா. இயேசு உயிர் தெழுந்திருப்பார் அப்படிங்கிறது இன்னும் அவருக்கு மைண்டுக்கு தோணல. அப்ப பின்னுக்கு ஒருத்தர் வந்து நின்ற உடனே அது தோட்டக்காரனா இருக்கும் என்று தான் யோசிக்கிறான். ஒரு தோட்டத்துல தான் அடக்கம் பண்ணினாங்க. அது நாங்க பார்த்தோம். இயேசுவின் மரணத்துல நாங்க பார்த்தோம். அரிமத்தியா யோசேப்பும் நிக்கதேமும் சேர்ந்து இயேசுவின் உடலை அடக்கம் பண்ணினான். சோ அது தோட்டக்காரனா இருக்கலாம் என்று யோசிக்கிறான். யோசிச்சு கேட்க அவ அவ அந்த நேரத்திலும் கேட்கறது என்ன? ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால், நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லு, நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். மரியாதை மைண்ட்ல இன்னும் இருக்கப்படி உயிர் தெழுந்திருப்பாருங்கிறது யோசனை இன்னும் வரல. ஆனா இன்னமும் அது உடலை எப்படியாவது எடுத்துக்கொள்ளணும், யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்கன்ற யோசனையில் தான் அவ இன்னும் இருக்கிறான். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அப்ப இங்கனைக்கு வந்து பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாலே தவிர முழுமையா திரும்பல. அது உடல் ஃபுல்லா திரும்பல, சும்மா தலையை திருப்பி பார்த்திருப்பா, யாரோ நிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அது தோட்டக்காரனா இருக்குமென்று கேட்கிறான். ஆனா இப்பதான் ஃபுல்லா ஃபுல்லா திரும்பி பார்த்து ரபூனி என்று சொல்றான். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. போதகரே என்று அர்த்தமா. இயேசு அவனை நோக்கி என்னை தொடாதே. இயேசு சொல்ற மரியாள் கிட்ட, கல்லறை கிட்ட வச்சு மகதலேனா மரியாள் கிட்ட, என்ன தொட வேணாம். நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். அப்ப மகதலேனா மரியாள் இப்ப போயிட்டு என்ன பண்றா? சீஷருக்கு அதை அறிவிக்கிறான். தான் இயேசு கிறிஸ்துவ நான் பார்த்துட்டேன், இயேசு கிறிஸ்துவ அப்ப அவர் எனக்கு இப்படி இப்படி சொல்லியிருக்காருன்றத மகதலேனா மரியாள் சொல்றோம். சரியா? இப்ப கதை விளங்கிச்சா எல்லாருக்கும்? இதுதான் சம்பவம் நடந்திருக்கு. ஆரம்பத்துல பெண்கள் கூட்டம் வர்றாங்க. மகதலேனா மரியாள் மட்டும் திரும்ப போயிட்டு பேதுருவையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு வரா. அந்த டைம்ல மத்த பெண்கள் உள்ள போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போன டைம்ல பேதுரும் யோவானும் வராங்க. அவங்களும் எட்டி பார்த்துட்டு உள்ளுக்கு போயிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. மரியாள் மட்டும் தனியா இருக்கிறா. அவர் குனிஞ்சு பார்க்கக்குள்ள உள்ளுக்கு 2 தூதர்கள் இருக்கிறாங்க. வெளியில இயேசு இருக்கிறாரு. திரும்பி பார்த்தா இயேசு என்று இப்ப ரபுனி என்று சொல்லி அவ அடையாளம் கண்டு கொண்டால், பெயர் சொல்லி அழைத்த பொழுது, மரியாளே என்று பெயர் சொல்லி அழைத்த பொழுது அடையாளம் கண்டு கொண்டாள். பிறகு அவள் போயிட்டு இப்ப சீஷர்களுக்கு அதை அறிவிக்கிறான். சரியா? சோ இப்படித்தான் இந்த சம்பவம் நடக்குது.
ஆனா இதுக்கு முன்பதாக அந்த பெண்கள் கல்லறைக்குள்ள வந்து எட்டி பார்த்துட்டு திரும்ப போனாங்க தானே. பெண்கள் கல்லறைக்குள்ள வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இல்ல, உள்ளுக்கு போயிட்டு அந்த ரெண்டு தூதர்களோட கதைச்சிட்டு அவங்க அந்த மத்த பெண்கள் திரும்பி போயிட்டாங்க தானே. அவர்கள் போய் கொண்டிருக்கிற நேரத்துல மத்தேயு 28வது அதிகாரத்துல 9வது வசனம், அந்த பெண்கள் கல்லறைக்குள்ள வந்து பார்த்துட்டு அந்த திரும்பி போன பெண்கள் அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது அந்த தேவதூதன் என்ன சொன்னான்? தேவதூதன் சொன்னான் தானே, பின்பு சீஷர்கள் தங்களிடத்து இல்ல அது இல்ல எங்க அந்த தேவதூதன் சொன்னான் தானே, அந்த ரெண்டு பேருமார்களை நோக்கி, உயிரோடு இருக்கிற மருத்துவரை தேடுகிறது என்ன, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், மனுஷகுமாரன் பாவிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தை உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய், அப்ப அந்த பெண்கள் கல்லறை விட்டு திரும்பி போனாங்க. அப்படி போனவங்க என்ன பண்றாங்க, அவர்கள் சீஷர்களுக்கு அந்த விஷயத்தை சொல்ல போகும் பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு, இப்ப இயேசு அந்த பெண்கள் மற்ற பெண்களுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறாரு. மற்ற பெண்களுக்கு முன்னாக வந்து நிற்கிறாரு. வந்து நின்று வாழ்க என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். வந்து அவருடைய பாதங்களை தொட்டு தழுவி பணிந்து கொண்டார்கள். ஆனா இயேசு மரியாளுக்கு என்ன சொல்றாரு? என்னை தொடாதே. மரியாளுக்கு சொல்றாரு, கல்லறையின் இடத்துல இருந்த மரியாளுக்கு என்ன தொட வேணாம், நான் இன்னும் பிதாவின் இடத்துக்கு போகவில்லை என்று சொல்றாரு. ஆனா மற்ற மற்ற பெண்கள் இன்னும் சீஷர்களிடத்துல போய் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர்களிடத்துல வந்து அவர்களுக்கு வாழ்க என்று சொல்லும் பொழுது அவர்கள் காலை தொடும் பொழுது அவர் ஒன்றும் சொல்லவில்லை. காலை தொடும் பொழுது ஒன்றும் சொல்லல. என்ன நினைக்கிறீங்க, என்ன என்ன நடந்திருக்கும்? அந்த இடைவெளியில தான் மரியாளுக்கு முதன் முதல் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்த உடனே, அந்த காட்சி கொடுத்ததுக்கும் இந்த மற்ற பெண்களுக்கு இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கிறதுக்கும் இடையில இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டு தன்னுடைய இரத்தத்தால எங்களுடைய பாவங்களுக்குரிய நிவாரண பலியை செலுத்தி எங்களுக்கு தேவையான அந்த ஒப்புரவாக்குதலை நிறைவேற்றி எங்களுடைய அந்த பாவங்களுக்கான மீட்பை நிறைவேற்றிட்டு திரும்ப அவர் வந்திருக்கிறார். அதுதான் மரியாளுக்கு என்ன தொடர்பானா நான் இன்னும் பிதாவினிடத்துல போகவில்லைன்னு சொன்னவர் இவர்கள் தொடும் பொழுது ஒன்றும் சொல்ல இல்லை. அப்ப அந்த கேப்ல மரியாளுக்கு தன்னை காட்சிப்படுத்தின பிறகு மற்ற பெண்களுக்கு தன்னை காட்சிப்படுத்துறதுக்கு முன்பதாக, தன்னை காண்பிக்கிறதுக்கு முன்பதாக அந்த இடைவெளியில அவர் பரலோகத்துக்கு போயிட்டு அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நிறைவேற்றிட்டு வந்திருக்கிறாரு. தன்னுடைய இரத்த பலிய தன்னை பலிய அவர் செலுத்திட்டு எங்களுக்கான ஒப்புரவாகுதலை நிறைவேற்றிட்டு அவர் திரும்ப வந்திருக்கிறாரு அந்த இடைவெளியில. சோ அவரை பணிந்து கொண்டார்கள். ஸோ இது வந்து ரெண்டாவது தரிசனம். முதலாவது தரிசனம் மகதலேன மரியாளுக்கு, இரண்டாவது தரிசனம் மற்ற பெண்களுக்கு. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். சரியா, அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில், யாரு? அந்த பெண்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து, அந்த மயக்கம் போடுற அந்த காவல்காரங்க எழும்பிட்டாங்க. பெண்கள் எல்லாம் கல்லறை விட்டு வந்த பிறகு இப்ப மயக்கம் போட்டிருந்த காவல்காரங்க எழும்பிட்டாங்க. ஏன்? இனி காவல்காரர்கள் மயங்கினா என்ன, மயங்காட்டி என்ன, கல்லறைக்குள்ள போக வேண்டியவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. மற்ற பெண்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு, மரியாள் பார்த்துட்டு வந்தாச்சு, பேதுரும் யோவானும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இனிமே இந்த காவற்காரர்கள் முழிச்சா பரவாயில்லை. ஸோ அவங்களோட மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அந்த காவற்காரர்கள் இப்ப மயக்கம் தெளிஞ்சு நகரத்துக்குள்ள போயிட்டு நடந்த யாவையும் சொல்லுகிறார்கள். நடந்த யாவைன்னா என்ன? அந்த தேவதூதன் ஒண்ணு வந்தான், கல்லை புரட்டுனான், கல்லுக்கு மேல உட்கார்ந்தான், அவனை பார்த்து நாங்க மயங்கி விழுந்துட்டோம் என்றதை பிரதான ஆசாரியனுக்கு அறிவிக்கிறார்கள் அந்த காவற் சேவகர். ஸோ 12வது வசனத்துல, எத்தனையாவது அதிகாரம்? மத்தேயு 28வது அதிகாரம் 12வது வசனத்துல, இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, யாரு? பிரதான ஆசாரியரும் மற்ற ஆசாரியர்களும் பரிசேயரும் யூதர்களும் என்ன பண்றாங்க? மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க.
சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நான் இப்படி தேவதூதன் வந்துட்டான்னு சொல்லாதீங்க, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா? இப்படி தேவதூதன் வந்து இப்படி கல்ல புரட்டி தள்ளிட்டான், அவனை பயந்து நாங்க மயங்கிட்டோம், இதெல்லாம் சொல்லாதீங்க மத்தவங்களுக்கு. இதெல்லாம் பப்ளிக்ல நியூஸ்ல போடாதீங்க. இப்படி சொல்லுங்க நியூஸ, இப்படி சொல்லுங்க. சரி, நாங்க தூங்கிட்டோம், தூங்குற டைம்ல சீஷர்கள் யாரோ 2 பேர் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு லஞ்சம் கொடுக்குறாங்க அந்த காவலாளர். இன்றைக்கும் இதான் நடக்குது இல்ல, நியூஸ்ல பாக்குற எல்லாத்தையும் நம்ப கூடாது. சரி, இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்திக் கொள்வோம். அந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசிரியர் மேலும் சொல்றாங்க, இது தேசாதிபதிக்கு தெரிஞ்சா, பிலாத்துக்கு தெரிஞ்சா நாங்க அவரை எப்படியா சமாளிச்சுக்கொள்வோம். நீ பயப்படாதுங்க, உங்களோட உயிருக்கு நாங்க உத்தரவாதம், உங்களை தப்புவிப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவர்களும் காவலாளர்களும் பணத்தை வாங்கி கொண்டு போறாங்க. அவர்களும் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். அவங்க போயிட்டு அதுதான் அவங்களுக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க தூங்கிட்டு இருந்தோம், வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனால் இந்த பேச்சு உண்மையை மறைச்சு வைக்க இயலாது தானே. So, இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. ஆனால் இந்த பேச்சு இன்னும் யூதருக்குள்ளே பிரசித்தமாய் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் மறுபடியும் இந்த பவர் பாயிண்டை ஷேர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு நாங்கள் என்ன பார்த்துருக்கிறோம், மகதலேனா மரியாளுக்கான காட்சியும், இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினதும், மற்ற ஸ்திரிகளுக்கு, மற்ற பெண்களுக்கு தன்னை காண்பித்ததையும் நாங்க பார்த்துட்டோம். மூன்றாவது வந்து பேதுருவுக்கு காட்சி கொடுத்தது. அது எப்ப நடந்தது, பேதுருவுக்கு எப்ப அவர் காட்சி கொடுத்தார், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எம்மாவு சீஷர்களுக்கு தன்னை காட்சி கொடுத்தது நாங்க பார்க்க வேணும். எம்மாவு சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை காட்சி கொடுப்பதற்கு முன்பதாக பேதுருவுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு. ஆனா எழுதப்படும் பொழுது எம்மாவு சீஷருக்கு எழுதப்பட்டதுக்கு பிறகுதான், எம்மாவு சீஷருக்கு இயேசு கிறிஸ்து தன்னை காட்சிப்படுத்தினார் என்பதற்கு பிறகுதான் பேதுருவுக்கு காட்சி கொடுக்கப்பட்டது எழுதப்பட்டிருக்கு. ஸோ அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத நாங்க இப்ப பார்ப்போம். அது எழுதியிருக்கு எம்மாவு சீஷர்கள் என்று சொல்லப்படுறது. அவர்களுடைய கதை நீங்க லூக்கா 24வது அதிகாரத்துல விபரமா எழுதப்பட்டிருக்கு, அதை வாசிச்சு பாருங்க. 13வது வசனத்துல இருந்து 35வது வசனம் வரைக்கும் அந்த கதையை சுருக்கமா நான் சொல்றேன். 2 சீஷர்கள், அந்த பேர் எழுதப்பட்டிருக்கு. ஒருவனுடைய பெயர் கிளியோப்பா என்று, ஒருவனுடைய பெயர் கிளியோப்பா என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த 4 அதிகாரங்களும் நீங்க நல்ல தெளிவா டைம் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஸோ லூக்கா 24வது அதிகாரத்துல கிளியோப்பா என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு அதிகாரத்துல யோவான் நினைக்கிறேன், இன்னொரு அதிகாரத்துல கிளியோப்பாவினுடைய மனைவி மரியாள் என்று எழுதப்பட்டிருக்கு. கிளியோப்பாவினுடைய மனைவி மரியாள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இந்த எம்மாவுக்கு போய் கொண்டிருந்த 2 சீஷர்கள் எழுதப்பட்டிருக்கும் பொழுது நாங்க யூகிக்கலாம், ஒருவன் பேர் கிளியோப்பா என்று எழுதி இருக்கிறபடினால மற்றவர் அவனுடைய மனைவி ஆகிய மரியாளா இருக்கக்கூடும் என்று நாங்க யூகிக்கலாம். ஸோ கணவன் மனைவி தானே பொதுவாக ஒன்னா போவாங்க. ஸோ அந்த மாதிரி கணவன் மனைவி ஆகிய இவர்கள் இருவரும் போகிறவர்களாக இருக்கக்கூடும் என்றது எங்களுடைய யூகம். இல்லாட்டி கிளியோப்பாரும் இன்னொரு சீசனாக கூட இருக்கலாம். பொதுவா ஒரு வீட்டுக்கு 2 சீசர்கள் போறாங்கன்றது, இவ்வளவு தூரம் பயணிச்சு போறாங்கன்னு சொன்னா அது கணவன் மனைவியா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிளியோப்பாவின் மனைவியாகிய மரியாள் என்று ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கிளியோப்பா என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால யோகிக்கலாம் இது வந்து கிளியோப்பா என்பவனும் கிளியோப்பாவின் மனைவியாக மரியாளும் ஆகிய அந்த கணவன் மனைவி 2 பேர் தான் எம்மாவுக்கு போன சீஷர்கள். அவருடைய ஊர் எம்மாவு என்பது அது 7-8 மைல் தூரத்துல இருக்கு. எங்க இருந்து, எருசலேம்ல இருந்து. ஸோ இவர்கள் எருசலேமுக்கு வந்து பஸ்கா பண்டிகை காலம் தானே. ஸோ எருசலேமுக்கு வந்து பண்டிகையை கொண்டாடி இயேசு கிறிஸ்து மரணத்தை பத்தி எனக்கு கேள்விப்பட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த வீட்டுக்கு போறாங்க. ஸோ வீட்டுக்கு போகும் பொழுது இதை பத்தி யோசிச்சு கொண்டு போறாங்க. நான் இந்த பைபிள் இருக்க ஷேர் பண்றேன், அது கொஞ்சம் பார்ப்போம், சில வசனங்கள் பார்த்தா நல்லா இருக்கும். லூக்கா 24வது அதிகாரத்துல 13ல இருந்து பார்த்தா, மன்னிக்கும் 24வது அதிகாரம் 13ல இருந்து பார்த்தா, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7-8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போக, அப்ப அவர்களுடனே பேசிக்கொண்டு போகும் பொழுது இயேசு இடையில ஜாயின் ஆகிறாரு. இயேசு இடையில ஜாயின் ஆகி
அவர்களோட பேசிக்கொண்டு போறாரு. ஆனாலும் அவரை அறியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. சோ அவர்கள் துக்கமுகமாய் இருக்கிறத பார்த்த உடனே அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் அவர்கள் துக்கமுகமாய் இருக்கிறத பார்த்த உடனே இயேசு ஒண்ணுமே தெரியாதவர் போல கேட்கிறாரு. ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். என்ன பேசிட்டு போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவர்கள் நீர் அறியாதபடிக்கு அந்நியரா, இந்த ஊருக்கு புதுசா நீங்க, நடந்த விஷயம் எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் எவைகளை என்று கேட்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறார், எதை பத்தி சொல்றீங்க நீங்க அப்படின்னு. அப்ப இயேசு சொல்றாரு, அப்புறம் அவர்கள் சொல்றாங்க, அவன் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்ல தீர்க்கதரிசியாக இருந்தார். இப்படி இப்படி நடந்தது, சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, அவர் எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு நாங்க நினைச்சு கொண்டிருந்தோம். இன்றைக்கு 3 நாள் ஆகிறது, இதுகள் சம்பவித்து இன்னும் 3 நாள் ஆகிறது. ஆனா எங்களை கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறைக்கு போயிட்டு வந்து இப்படி இயேசுவின் சரீரத்தை காணாம திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று எங்களுக்கு சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று எங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னு எங்களை பிரமிக்க பண்ணினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்கள் வந்து திரும்ப செய்தி சொன்ன பிறகுதான் இவர்கள் ஊருக்கு திரும்ப புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. சோ அந்தபடியே எங்களில் சிலர் கல்லறைக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. அவர் இவர்களை நோக்கி அப்படின்னு அது பிறகு இயேசு கிறிஸ்து விவரம் சொல்ற ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்கள் நீங்க வாசிச்சு பார்க்கலையா? முக்கியமா 44வது வசனத்துல பாருங்க, அவர் சொல்லுவாரு, மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறீர்கள் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளை என்று சொல்லி இந்த மாதிரி பல விஷயங்களை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உரையாடுறாரு. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்து அவர்களோட உணவு அருந்தும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுது. அந்த இடத்துக்கு தான் அவர் இதை சொல்றாரு. சோ அப்படி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எம்மாவுக்கு போன அந்த சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதுக்கு பிறகு இந்த கதையை நல்லா வாசிச்சு பாருங்க 13வது வசனத்துல இருந்து. சோ அவர் மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, சோ அவருடைய மனதை இப்பொழுது திறந்தாச்சு. அதுக்கு பிறகு ஆஹ் நமக்கு இங்க பாருங்க. சோ வேத வாக்கியங்கள்ல வாசிச்சு பாருங்க என்னை பற்றி இதான் இருக்க சொல்லி 32வது வசனத்துல, வழியிலேயே அவர் நம்முடனே வேத வாக்கியம் நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எழுதி எரியவில்லை. அப்ப அந்த சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து வசனத்தை விவரித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மனசுல அது உணர்வு ஏற்பட்டிருக்கு. சரியா? சோ அவர்கள் வீட்டுக்கு வந்து அந்த இயேசு கிறிஸ்து தான் அப்படி என்று அறிந்து கொண்டதுக்கு பிறகு, கண்கள் திறக்கப்பட்டதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து மறைந்து போகிறார். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட பிறகு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்கள் கண்களுக்கு மறைந்து போனார். யாரு? எம்மாவுக்கு போன சீஷருடைய கண்கள்ல இருந்து மறைஞ்சு போயிட்டார். அவ்வளவு நேரம் அவர்களோட நடந்து வந்தவர் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடக்குள்ள அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட பிறகு மறைஞ்சு போனார். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அவர்கள் அவ்வளவு 7-8 மைல் தூரம் நடந்து வந்தவங்க களைப்பா இருக்கும், அதுதான் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அந்த களைப்பை பார்க்காம இப்ப சாப்பிடவும் இல்லை. இடையில திடீரென்று இப்ப என்ன பண்றாங்க? திடீர்னு இயேசு கிறிஸ்து மறைந்ததுக்கு பிறகு திரும்ப அந்த அவ்வளவு தூரமும் 7-8 மைல் தூரத்தையும் என்ன பண்றாங்க? திரும்ப ஓடி போறாங்க. முதல்ல நடந்து வந்தவங்க இப்ப ஓடி போறாங்க. நான் நினைக்க ஓடிதான் போயிருப்பாங்க. பாருங்க 33வது வசனம், அந்நேரம் எழுதுறது எருசலேமுக்கு திரும்ப போய் 7-8 மைல் தூரம் நடந்து வந்தவங்க இப்ப அவசர அவசரமா திரும்ப போயிருப்பாங்க எருசலேமுக்கு. 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. ஸோ 11 சொன்னா யூதாஸ் காரியோத் இல்ல, அவன் செத்து போயிட்டான், தற்கொலை செய்து செத்து போயிட்டான். ஸோ மத்த 11 பேர், 12 பேர்ல ஒருத்தன் இல்ல, மத்த 11 பேர். ஸோ அவர்கள் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. இங்கத்தான் பேதுருவுக்கு அவர் தரிசனமானது எழுதப்பட்டு. சோ எம்மாவுக்கு போன சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். சீமோனுக்கு தனியா அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ இதுதான் 4வது காட்சி.
ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனங்கள்னு பார்த்தா முதலாவது மகதலேனா மரியாளுக்கு, பிறகு மற்ற ஸ்திரிகளுக்கு, பிறகு பேதுருவுக்கு, பிறகு எம்மாவுக்கு போன அந்த சீஷர்களுக்கு. சரியா? ஸோ இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன், சீமோனுக்கு காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது நான் குறிப்பிட்டு சொல்றேன்னு கேட்டா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல பே பவுலும் அதை குறிப்பிட்டு எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல பவுல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பத்தி எழுதும் பொழுதும் அது சொல்றாரு, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். சோ இந்த கேபாவுக்கு தரிசனமானது கேபான்றது பேதுருக்கு இன்னொரு சொல், இன்னொரு பாஷையில பயன்படுத்தப்பட்ட சொல். ஸோ பேதுரு என்பது கேபா என்பது ஒரே அர்த்தமுள்ள சொற்கள். கல் என்பது அதனுடைய அர்த்தம். சோ இங்கே கேபா என்பது பேதுரு. அப்ப சீமோனுக்கு தரிசனமானத பவுல் குறிப்பிட்டு எழுதுறாரு, கேபாவுக்கு தரிசனமானார் அப்படிங்கிறத பவுல் குறிப்பிட்டு எழுதுறாரு. சோ இங்க லூக்காவும் கூட அதை குறிப்பிடுறாரு 24வது அதிகாரத்துல, முக்கியமா கேபாவுக்கு சீமோனுக்கு தரிசனமானார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. ஸோ எம்மாவுக்கு வந்த சீஷர்கள் திரும்பி எருசலேமுக்கு போயிட்டு, இப்படி நாங்க இயேசு கிறிஸ்துவ சந்திச்சோம், அவரை எங்களோட வழியில பேசி கொண்டு வந்தாரு, இப்படி நாங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடக்குள்ள எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு நடந்தது எல்லாம் சொல்லும் பொழுது, அங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க சீமோனும் சொல்றான், நானும் இயேசு கிறிஸ்துவ கண்டேன் அப்படின்னு அவனும் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஸோ இப்படி அவங்க சொல்றாங்க. ஸோ 4 தரிசனங்கள் பார்த்திருக்கோம். 12 தரிசனத்துல 4 தரிசனங்கள் நாங்க பார்த்திருக்கோம். அடுத்தது 12 தரிசனம். இப்ப நாங்க பார்த்தோம் 1 கொரிந்தியர் புத்தகத்துல அப்படித்தான் எழுதி இருக்குல்ல. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் கேபாவுக்கும் பின்பு 12 5வது வசனம் அப்படிதான் சொல்லுது. கேபாவுக்கும் பின்பு 12 பின்பு 12. இப்ப நான் முதல்ல சொன்ன 11 பேர் அவங்க எம்மாவுக்கு போன சீஷர்கள் திரும்பி வரும் பொழுது 11 பேர் இருந்ததாகத்தான் இங்கே லூக்கா எழுதுறாரு. லூக்கா 24வது அதிகாரத்துல அவர் எழுதுறாரு என்ன, 11 பேர் இருந்ததாக. பதினொருவர் 33வது வசனத்துல அந்த எம்மாவுக்கு போன சீஷர்கள் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது 11 பேர் தான் இருக்கிறாங்க. சரியா? ஆனா இங்க பவுல் எழுதும் பொழுது 15:5 12 பேர்னு எழுதுறாரு. அது எப்படி 12 பேர் வந்துச்சு? யூதாஸ்காரியா செத்து போயிட்டான். அப்ப இந்த 12 பேர் யாரு அப்படிங்கறது இப்ப நாங்க பார்த்துட்டு முடிக்க போறோம் இந்த நாளுக்கு. சோ இந்த கதையை நாங்க மிச்சம் தொடர்ந்து வாசிச்சால் 33வது வசனத்துல 11 பேர் இருக்கிறாங்க. சோ அந்த 11 பேர் இருக்கிற நேரத்துல தான் இந்த எம்மாவுக்கு போன சீஷர்கள் 2 பேரும் திரும்பி வராங்க. எம்மாவுக்கு போன சீஷர்கள் 2 பேரும் திரும்பி வந்து அவங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்படி சொல்லி கொண்டு இருக்கும் நேரத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக தோமா இதை நம்பாம கூட இருக்கலாம். தோமாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கலாம், இவங்க பேசுறது விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு அவசரம் தேவையா இருந்திருக்கலாம். அந்த இடத்துல இருந்து அவன் எழும்பி போயிட்டான். தோமா அந்த இடத்துல இருந்து எழும்பி போயிட்டான். அப்ப 11 பேர், யூதாஸ்காரிய செத்து போயிட்டான், 11 பேர் இருந்தாங்க. அந்த 11 பேர்ல தோமா எழும்பி போயிட்டான். அப்ப 10 பேர் ஆயிட்டாங்க இல்லையா? அந்த 10 பேரோட இப்ப புதுசா வந்த யாரு, எம்மாவுக்கு போயிட்டு வந்த அந்த 2 சீஷர்கள் அவர்களையும் சேர்த்தா 12 பேர் வருது. ஸோ அந்த 12 பேரா இருக்கலாம் அங்க பவுல் சொல்ற 12 பேர். ஏன்னு கேட்டா இந்த எம்மாவுக்கு போன சீஷர்கள் திரும்பி வந்து இவர்களோடு பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது, சரியா, வழியில் நடந்ததையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் அவர்கள் விவரித்து சொன்னார்கள். அந்த அவர்கள் இவைகளை சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில்
இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்ப இவர்கள் எல்லாம் திரும்ப வந்து பேசிக் கொண்டிருக்கும் நேரத்துல இயேசு அவர்கள் முன்பதாக வந்து நின்று பேசுறார். இயேசு அவர்கள் முன்பதாக நின்று உங்களுக்கு சமாதானம் என்று பேசுறார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்கள் நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்கள் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து, என்ன ஒரு ஆவி சாப்பிட இயலாது, ஒரு ஆவி சாப்பிடாது. அப்ப இயேசு கிறிஸ்து சாப்பிட்டு காட்டுறாரு, நான் உயிரோட தான் இருக்கிறேன் என்றது சாப்பிட்டு காட்டுறாரு. அது பிரதம் சொல்றாரு அவர்களுக்கு, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மேற்கொண்டு எழுந்திருக்கவும் வேண்டியது என்று வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலுக்கும் பாவி மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இவைகளுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் சொல்லி அவர்களோட பேசுறாரு. ஸோ இது வந்து இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்கள் 12 பேர் அங்க பவுல் எழுதுற 12 என்று சொல்லும் பொழுது, யூதாஸ் காரியத்தும் தோமாவும் தவிர இருந்த 10 பேரும் எம்மாவுல இருந்து வந்த 2 சீஷர்களையும் சேர்த்து தான் சொல்லப்படுகிறதாக நாங்க கருதலாம். ஸோ இந்த 12 பேருக்கு அவர் தரிசனம் ஆகிறார். ஸோ இப்போதைக்கு 5 தரிசனங்கள் நாங்க பார்த்திருக்கோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு காட்சி கொடுத்த 5 தரிசனங்கள். மகதலேன மரியாளுக்கு முதல்ல, அதுக்கு பிறகு கல்லறை விட்டு திரும்பி போன ஸ்திரிகள், அதுக்கு பிறகு பேதுரு, எம்மாவுக்கு போன சீஷர்கள், இந்த 12. ஸோ இது எல்லாமே ஒரே நாள்ல நடக்குது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதே நாள்ல நடக்குது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதே நாள்ல நடக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த ஒரே நாள்ல, அந்த 3ஆம் நாள்ல 5 பேருக்கு 5 தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஒழுங்குல மகதலேன மரியா, மற்ற ஸ்திரிகள், பேதுரு, எம்மாவுக்கு போன சீஷர்கள் 12 பேர். ஸோ இப்படியாக இந்த வசனங்களை நாங்க மத்தேயு 28, மார்க்கு 16, லூக்கா 24, யோவான் 20 ஆகிய அதிகாரங்கள் இருக்க வசனங்கள் எல்லாம் சேர்த்து ஒழுங்குபடுத்தி ஒழுங்கு வரிசையா பார்த்தா இந்த வரிசை எங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்ல நடக்குது. அதுக்கு பிறகு ஒரு 8 நாள் கழிச்சுத்தான் 11 தரிசனம் நடக்குது. அது நாங்க அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ டைம் முடிஞ்சது, 8:55 ஆயிட்டு. ஸோ மிகுதியான தரிசனங்கள் நாங்க அடுத்த வாரம் பார்ப்போம். 8 நாள் கழிச்சுத்தான் அடுத்த தரிசனம் கிடைக்குது. அந்த 8 நாளும் தரிசனம் கிடைக்கல. ஒருவேளை அந்த 8 நாள் அவர்கள் கலிலேயாவுக்கு பயணம் போறதுக்கான நாளாக கூட இருந்திருக்கலாம். அவர் சொன்னார் தானே, நீங்க கலிலேயாவுக்கு போங்க, அங்க நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு தானே சொன்னாரு. ஸோ ஒருவேளை அந்த அந்த 8 நாள் அவர்கள் கலிலேயாவுக்கு போவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்களாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து அடுத்த தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது 11 பேர். அதாவது தோமா இருக்கும் பொழுது காட்சி கொடுத்தார். தோமா இருக்கும் பொழுது கொடுத்த காட்சி, அதுதான் 11 பேர். தோமாவோட சேர்த்து தான் 11 பேர். ஸோ அந்த காட்சி வந்து 8 நாளைக்கு பிறகு நடக்குது. ஒருவேளை அவர்கள் கலிலேயாவுக்கு போய் சேர்ந்திருக்கலாம். அதை பத்தி நாங்க அடுத்த முறை பார்க்க போறோம். அதை பத்தி தான் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல நான் போட்டிருக்கிறேன் அடுத்தது. ஸோ எம்மாவுக்கு போன சீஷர்கள், கேவாவுக்கு காட்சி, அதை தொடர்ந்து அதுதான் லூக்கா 34 சீமோனுக்கு தரிசனம் ஆகிறது. அதுக்கு பிறகு 12 அதுதான் நான் இப்ப சொன்னேன், அந்த 12 அதை தொடர்ந்து 8 நாளைக்கு பிறகுதான் தோமாவுக்கும் சீஷர்களும், இதுதான் அந்த 11. அது யோவான் 20லயும் மார்க்கு 16:4 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வசனங்கள் யோவான் 20 26ஆம் வசனத்திலிருந்து அது இருக்கு. இதை நாங்க அடுத்த முறை பார்க்கலாம். ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்ல 5 விதமான தரிசனம், 5 பேருக்கு 5 விதமான தரிசனங்கள் கொடுத்திருக்கிறார்.
ஸோ அதுதான் நாங்கள் இன்னைக்கு படிச்சிருக்கோம். மிச்சத்தை நாங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டை நான் குரூப்பில் போட்டு விடுறேன். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் திரும்ப இருக்க வாசிச்சு பாருங்க. அதே மாதிரி நான் திரும்ப கேட்டுக்கொள்கிறேன், மறுபடியும் அந்த 4 அதிகாரங்களையும் திரும்ப ஒருக்க வாசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு இது புரிந்து கொள்ள இலகுவா இருக்கு. ஸோ யாருக்கும் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். ஆனால் நீங்கள் கதைக்கிறது எனக்கு கேட்காது. என்ன என் ஸ்பீக்கர் வேலை செய்யலை. ஓகே. சரி. ஆ, ஓ, யாருக்கா கேட்க இருக்கா? கேள்விகள் எதுவும் இல்லாட்டி யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஸோ இந்த நாளுக்கு முடிக்கலாம். மிகுதியை நாங்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம். நிக்சன் இருக்கீங்களா? ஓகே. ஓ, ஜெபம் பண்ணுங்க. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அருமையான பரலோக தகப்பனே சப்பா, இந்த வேலைக்காய் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே ராஜா, உடைய வசனங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு பாராட்டிய மகாபிரிய ஸ்லாக்கியத்துக்காய் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இவ்வளவு நேரம் உடைய சமூகத்திலே நாங்கள் செலவிட்ட இந்த நேரங்கள் மிகவும் பிரயோஜனமானதாய் ஆண்டவரே ராஜா, உடைய வசனத்தில் இருக்கிறதான காரியங்களை கற்றுக்கொள்ள சகோதரனோடு ஆண்டவரே பாருங்க வெளிப்பட்டபடியால் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இதிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தபடியால் உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி இயேசு மூலம் செபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.